நல்லக்கண் ஐயா சிறையில் அனுபவித்த கஷ்டங்கள் அத பகிர்ந்திருக்காரா? அத பத்தின உரையாடல் நீங்க இல்ல பேசியிருக்கீங்க. அதெல்லாம் அவரு என்னைக்குமே எதையுமே கஷ்டத்தெல்லாம் சொன்னதே இல்ல. ஏன்னா ஒரு காணொளில பார்த்ததுண்டு. அவருடைய மீசைய ஆமாமா. அது அது வந்து அது ஒரு ஃபேக்ட் தான். அதாவது நல்லா பெருசா மீசை வச்சுட்டு தான் இருந்தாரு. ஆ. ஆனா, அத வந்து சிறையில இருக்கும்போது காவல்துறையினர் வந்து அத ரொம்ப எரிச்சுட்டாங்களாம். ஓகே. அவர அவமானப்படுத்துறதா நெனச்சுக்கிட்டு. ஆ. இப்ப சாப்பாட்டுல மண்ணள்ளி போடுவாங்க. சாப்பிடுறான்னுவாங்க. சிறைச்சாலை கொடுமைகள் நம்ம பல புத்தகங்கள் மூலமாக நெறைய பேர் எழுதியிருக்காங்க. ம். ரொம்ப கொடுமைகள் பண்ணுவாங்க. ஓகே. அதாவது உங்க மனதளவுல உங்கள தளர்த்துறதுக்காக, மனதளவுல உங்கள வந்துட்டு ஒரு விரக்தி அடைய செய்றதுக்காக, அந்த மாரி தேச பக்தர்களை சும்மா உட்கார்ந்து 3 வேள சாப்பாட போட்டுட்டு உட்கார வைக்க மாட்டாங்க. புரியுது. நெறைய கொடுமைகள், சித்திரவதைகள்லாம் பண்ணுவாங்க. ம். அதுல ஒண்ணு தான் வந்து இவருடைய மீசைய வந்து இது பண்ணாங்க. அவரு வந்து அதுக்கப்புறம் அந்த மீசைய வைக்கிறதையே விட்டார். கடைசி வரையில ம். மீசை இல்லாமல் தான் நல்லக்கண்ணு நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமா. இதே போல இன்னொரு கம்யூனிஸ்ட் தலைவர நான் இது சொல்றேன். ம். பன்னியம் ரவீந்திரன்னு ஆ. ஒருத்தரு கேரளால கரெக்ட். கம்யூனிஸ்ட் தலைவர் இருக்காரு சிபிஐல. ம். அவருக்கு ஒரு பீரியட்ல மாநில செயலாளரா கூட இருந்திருக்கு. எம்பியாலாம் இருந்திருக்காரு. அவரும் எமர்ஜென்சிலயோ ஒரு போலீஸ் இதுல அடக்குமுறையில அவருடைய அந்த இத புடிச்சு முடிய ஏதோ பண்ணிட்டாங்க. அதனால அவரு அதுக்கப்புறம் முடிய வந்து கட் பண்ணவே இல்ல. ஓகே. அவர வந்து முடிய இப்படி போலீஸ் அத்துமீறல், போலீஸ் சித்திரவதையை சில பேர் வந்து சகிச்சுக்கிட்டு அப்படியே தொடர்ந்து வாழ்க்கையில இருப்பாங்க. அது மாரி தான் இது. ஆனா அவரு ஒண்ணும் இதெல்லாம் வந்து பெருசா வீர சாகசங்கள், தனிமைச் சிறையில் என்னை அடைத்தார்கள். அங்கே இது வந்தது, பூரான் வந்தது, பாம்பு வந்ததுன்னுலாம் சில பேர் எழுதியிருக்காங்க. அத மாரிலாம் அவரு ஒருபோதும் சொல்லிக் கொண்டதும் இல்ல. இதெல்லாம் பார்ட் ஆஃப் தி ஜெயில் லைஃப் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஜெயில்னா என்ன உனக்கு வந்து இது பண்ணுவாங்களா? எல்லா வேலையும் செய்வாங்க தான். அந்த அடிப்படையில தான் அவரு இத யார்கிட்டயும் பெருசாலாம் இது பகிர்ந்து கொள்ள பண்ணிக்கிறதில்ல. மாட்டேன். அவரு கூட இருந்தவங்க, அவர் கூட அந்த சிறை தண்டனை அனுபவிச்சவங்க, அவங்க வெளிய வந்து சொன்னது தானே தவிர, இவரு வந்து எதையும் சொல்லிக்கல. கரெக்ட். நான் இந்த மாரி கஷ்டப்பட்டேன், என்ன இப்படி பண்ணிட்டாங்க, நான் ஆசையா வச்சிருந்த மீசைய எரிச்சுட்டாங்க. ம். அப்படிலாம் வந்து அவரு வந்து வெளிய சொல்லிக் கொண்டதாக எனக்கு எந்த தகவலும் இல்ல. ஆனா அவரோட அந்த பயணிச்சவங்க. பயணிச்சவங்க, சிறை தண்டனை அனுபவிச்சவங்க, ம். அத விட்னஸ் பண்ணவங்க ஜெயில்ல, அவங்க வெளிய வந்து சொல்லி தான் அது ஒரு ஃபேக்ட்டா மாறிச்சே தவிர, ஓகே.